உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன எதிரா ஆதாரம் எனக்கு எதிரா இந்த டைரியில என்ன எழுதுவ? என்ன இது? பை தி வே, நான் ட்ரிங்க் பண்றேன், குடிக்கிறேன். ஒரு பாட்டில் நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா? நான் பயமுறுத்துறேனா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது உன்னோட வேலை. மேல இருந்து கீழே வரைக்கும் சும்மா ஷோ பண்ணிட்டு தெரியற. நீ நிஜமாவே குடிச்சிருக்கியா? ஏன் நான் என்ன குடிக்க மாட்டேனா? நான் குடிப்பேன். இதுக்கு முன்னாடியே நான் குடிச்சிருக்கேன். இன்னைக்கும் நான் குடிக்கிறேன். ஏன் இப்ப எதுக்கு குடிச்சிட்டு இருக்க? நீ குடிச்சா உன் மேல கோவப்பட்டு நான் விலகிடுவேன் நினைச்சியா? நீ கரெக்டா தான் சொல்ற. நீ என்னோட பக்கத்திலே இருந்தா என்னால அதை டாலரேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நீ பொய்க்காரி, ஏமாத்துக்காரி. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே வேஷம் தான். என்ன ரிஷி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா நீ எதுக்காக இங்க வந்த? உறவை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக வந்திருக்கியா? நம்ம ரெண்டு பேரோட உறவை நிலைநிறுத்துறதுக்காக வந்தியா? இல்ல, நீ அதுக்காக வரல. நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி யோசிக்கும் போது எரிச்சலா இருக்கு, எனக்கு கோபமா வருது. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. லட்சுமி, இந்த நாடகத்தை நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. நான் எதுக்காக இங்க வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே. பிசினஸ்க்காக வந்தேன். ஆனா நீ எதுக்காக இங்க வந்த? இங்க உனக்கு என்ன வேலை? அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். என் கூடவே இங்க வந்தாதானே என்னோட பேரை உன்னால கெடுக்க முடியும். என் பேரை கெடுக்கிறது மட்டும் இல்ல, என்னோட ரெப்யூட்டேஷனை கேவலப்படுத்த முடியும். நீ அதுக்காக தானே வந்திருக்க. என கோர்ட்டோட ஆர்டரை உனக்கு ஃபேவரா மாத்த பாக்குற. எஸ், ஐ நோ. இந்த லக்ஷ்மி இருக்காளே, ஏன் வேணும்னே அவனை வற்புறுத்தி குடிக்க வைக்கிறா? அப்பதானே அவனை நெருங்க முடியும். அண்ட் என்னோட ரிஷி குடிச்ச போதையில தன்னை மறந்துட்டா. அதை சாதகமா இவ பயன்படுத்துவா, அவனை நெருங்க முயற்சி பண்ணுவா. நான் இப்ப ரிஷி எப்படி காப்பாத்த? இப்ப நான் என்னதான் பண்றது? அதே நேரம் ரிஷிக்கு லக்ஷ்மி மேல சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் இல்லாம நேரம் நெருங்கி போயிடுவான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண? என் ரிஷி எப்படி காப்பாத்துறது? எப்படி நான் அவனை தடுப்பேன்? எஸ், லக்ஷ்மி அந்த ரூம்குள்ள இருக்க விட மாட்டேன். நான் அவளை தடுத்தே ஆகணும். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். போன் அடிக்குதே, காதுல விடல உனக்கு? டீ குடிச்சிட்டு எடுக்கலாமேன்னு. அங்க யாருக்கோ உயிர் போயிட்டு இருக்கு, ஆனா நீ உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. இல்ல சார், டீ ஆறி போயிரும். நோ, அப்புறமா டீ குடி. ஹலோ, மகாபலீஸ்வர் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ 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 ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுறேன். நான் இங்க வந்து ஒரு ஆள் கூட வந்தேன். அவன் ரொம்ப நல்லவன் நான் நினைச்சேன். ஆனா அவன் இருக்கானே, அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு ரொம்ப தப்பு பண்றான். என்ன வற்புறுத்துறான். ப்ளீஸ் நீங்க உடனே வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்பவே வாங்க சார், வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். அது வந்து நான் ரூம் நம்பர் 304ல இருந்து பேசுறேன். லக்ஷ்மி, என்னோட பேரு லக்ஷ்மி. நீங்க எப்படியாவது அவனை தடுக்க முயற்சி பண்ணுங்க. நான் இப்ப அங்க வரேன். சீக்கிரம் கிளம்புங்க. யாரோ ஒருத்தன் ஒரு பொண்ணை வற்புறுத்துறானா. அவ பேர் லக்ஷ்மி. வாங்க சீக்கிரம் சார். எஸ், இப்ப போலீஸ்காரங்க வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? லக்ஷ்மி கால் பண்ணதா சொல்லுவாங்க. அவங்க ரிஷியை எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அப்போ அவனுக்கு அவ மேல கோவம் வரும். உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கான்ல, அதுவும் போயிடும். அப்புறம் எதுவும் மீதம் இருக்காது. உன்னோட உறவு மொத்தமா முடிஞ்சிடும். லக்ஷ்மி, நீ பெருசா பேசுனல, என்னோட இரவு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னல, எதுவுமே நடக்க போறதில்ல. இப்போ ரிஷி போலீஸ் கஸ்டடியில இருப்பான். நீங்க தனியா உட்காந்து அழு. நீயே தனியா நைட்டை கொண்டாடிக்கோ. குடிக்கிறவங்களை பார்த்தா உனக்கு கோவம் வருமா? ரொம்ப. சொல்ல வேண்டியது தானே. அப்ப முன்னாடியே குடிச்சிருப்பல. முன்னாடி உன்னால எதுவும் பண்ணிருக்க முடியாது. பட் இட்ஸ் ஓகே. அதான் பார்த்துட்டல, மறுபடியும் குடிக்க போறேன். நீ எதுக்காக பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கோவம் வந்து உன்னை விட்டு போயிடுவேன் நினைச்சியா? என்னோட பேர் லக்ஷ்மி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எந்த நேரமும் எந்த நொடியும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். புரியுதா? சார், அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம். சரி இருக்கட்டும், லக்ஷ்மியை காப்பாத்தணும். நான் கிரைம் நடக்க விட மாட்டேன். எங்க கிளம்பிட்ட? எங்க என்னோட அதிகாரம் தான் செல்லும். நான் போய் கதவு திறக்கிறேன். சரி, தள்ளி போ, தள்ளு. ரிஷி, எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? அது போலீஸ்.
ஆனா ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லணும்ல. சரி ரீசனை விடுங்க, ஆனா அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுங்க. எதுக்காக என் ரூம் கதவை இப்படி தட்டுனீங்க? ஏன் ரிஷி. என்னாச்சு? எதுக்கு கோவம் வருது? எதுக்கு தட்டுனீங்க? அப்படின்னா சரியான கால் தானா? அது என்னது சரியான கால்? எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன், ஆனா ஸ்டேஷன்ல வச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அட சார், சார் இவர ரொம்ப பெரிய ஆளு சார். ஐ மீன் இவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணுமா என்ன? நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்தா எல்லாம் சொல்றேன். ராங் நம்பர். என்னாச்சு? எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன், ஆனா ஸ்டேஷன்ல என்ன பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன இது? நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன பண்றீங்க? அரெஸ்ட். ஆனா எதுக்காக? தெரியலையா? அவன் நிலைமைய பாருங்க, போதையில இருக்கான். சரி இருக்கட்டும். போதையில இருந்தா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன? நீங்க வார்ன் பண்ணிட்டு அவனை விடலாலியா? ஐ மீன் அவர் குடிச்சிருக்கிறது தப்புதான், அதுக்கு நீங்க வார்ன் பண்ணி விட்டுறலாலியா? இவன் லக்ஷ்மிக்கு தொல்லை கொடுத்திருக்கான். என்ன? நீ கால் பண்ணி உங்களை கூப்பிட்டியா என்ன? இல்லையே, யாரோ லக்ஷ்மின்னு கால் பண்ணாங்களே. நான் தான் லக்ஷ்மி, ஆனா நான் எந்த காலும் பண்ணவே இல்லையே. அப்ப நான் எதுக்கு வந்தேன்? நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியும், நான் தான் லக்ஷ்மி. அதோட நான் எதுவும் கால் பண்ணல, அதோட ரிஷியும் என்ன எதுவும் பண்ணல. நீங்க அவரை விடுங்க, இது எடுங்க. நீங்க தான் கால் பண்ணீங்க, போதையில இருக்கிறதா சொன்னீங்க, டார்ச்சர் பண்ணதாவும் சொன்னீங்க. எடுத்துட்டு வாங்க. உள்ள உட்காருங்க. ஏய், 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கீங்க, உள்ள கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இவங்க 2 பேரும் உட்காரணும். உங்க ரெசார்ட்டோட பக்கத்து ஹோட்டல்ல இருந்து இவங்களை பிடிச்சிருக்கோம். எப்ப பாரு ரைடு பண்ண வேண்டியதா இருக்கு. எப்பவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போய் சொல்லிட்டு தான் வருவாங்க. அதுவும் இந்த பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்களே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு போய் சொல்லி உள்ள நுழைவாங்க. ஹோட்டல்ல தப்பான காரியம் நடக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலே போதும், நாங்க உடனே போய் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்க அப்படியே வரட்டும். இந்த வண்டியில ஏறீங்களா இல்ல நீங்க போறதுக்கு தனி வண்டி கொண்டு வரணுமா? உள்ள போங்க. இவங்க ஒன்றும் மேனேட்டர் இல்ல, கடிச்சு தின்ற மாட்டாங்க. ஏறி உட்கார். என்னைய மாட்டி விட்ட. சார் ப்ளீஸ் இவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன திட்டுறாரு. நீங்க வந்து உங்களோட ரெக்கார்டை செக் பண்ணுங்க. நீங்க நல்லா செக் பண்ணிட்டு இவர்கிட்டயும் சொல்லுங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ப்ளீஸ். இங்க பாருங்க, இதுல பேர் இருக்கு லக்ஷ்மி. அது வேற லக்ஷ்மியா இருக்கலாம்ல, நான் ஒன்னும் ஃபோன் பண்ணல. ரெசார்ட்டோட பேரை சொன்னீங்க, ரூம் நம்பர் சொன்னீங்க, அதனால தான் கரெக்டா வந்தோம். இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, உங்க கூட இருக்கிறவர் நல்லவர்னு சொன்னீங்க. ஆனா குடிச்சிட்டா மனுஷன் மாறிடுவான். நீங்க அப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன 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 பண்ணிடுவான்? என்ன பார்த்தா மத்தவங்களை வற்புறுத்துற மாதிரி தெரியுதா? நான் என்ன அவ்வளவு போதையில இருக்கேன்? கொஞ்சம் போதையில இருக்கேன், ஆனாலும் நான் தெளிவா தான் இருக்கேன். ஆனா போதையில இருக்க. இவன் ஃபுல்லா தெரியாத வரைக்கும் இவனை நான் விட போறதில்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.